2K லவ் ஸ்டோரி படம் பார்த்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸை தான் கூட்டிட்டு வந்து இந்த படத்தை காட்டுவாங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்து தான் லைஃப் இருக்குது. இங்க சோசியல் மீடியா வந்து இப்போ வந்து ரொம்ப வைடா இருக்கிறதுனால இந்த நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப போய் சேருது. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து முழுக்க முழுக்க படம் பாசிட்டிவாகவே ஒரு 2K கிட்ஸ் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க, அவங்க திங்கிங் என்னன்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ த ரோல் ஹேஸ் கம் அவுட் வெரி வெல் அண்ட் வெரி பாசிட்டிவ். 2 days முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல பிஎஸ்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படம் போட்டு காமிச்சோம். அவங்க எல்லாருமே வந்து தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு கிளைமேக்ஸ் பண்ணதுக்கு. நீங்கள் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து தேட்டர் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் சார் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா நான் எதை நினைச்சு இந்த படத்தை எடுத்தனும் அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸே அவங்க வாயால சொல்லும்போது I'm very lucky to be launched by a fantastic technician, very experienced. சாரும் சரி, இமான் சாருமே சரி, எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் குட் டெக்னீஷியன். அதை தாண்டி ரெண்டு பேருமே வெரி ஹம்பிள் ஹியூமன் பீயிங். எனக்கு இமான் சாருக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா வந்து நானும் அவரும் சேர்ந்து பண்ண 9 அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டைரக்டரோட இத்தனை படம் அவர் ஒர்க் பண்ணிட்டு வரான்னு எனக்கு தெரியல. அப்போனா இந்த அளவுக்கு நானும் அவரும் ஒருத்தர் பிடிச்சிருப்போம். அதுதான் அவரு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா எவ்வளவு பர்ஃபெக்டோ அதே மாதிரியே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் பாரு. என் கூட வந்து எனக்கு ரொம்ப பிடித்த 3 நபர்கள் வந்து இருக்கிறாங்க. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு டிரெக்டர் இருக்கிறாரு அண்ட் த டீம் ஆஃப் 2K லவ் ஸ்டோரி வந்து இருக்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், எனர்ஜெட்டிக்கா இருக்கிறேன். ஏன்னா உங்க ட்ரெய்லரை வந்து சுட சுட பார்த்துட்டு இன்னும் எனர்ஜி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சார், இதுதான் முதல் முறை நான் அவங்க கூட பேசுறேன். ஆல்வேஸ் அ கிரேட் ஃபேன் அண்ட் ஹை ரெஸ்பெக்ட்ஸ் டு ஆல் யுவர் ஃபிலிம்ஸ். ஸோ ஆமாம், அந்த ஒரு வாழ்த்துக்களோட சார் உங்களுடைய ஃபில்மோகிராஃபி வந்து பார்க்கும்போது சுசீந்திரன் சார் பயங்கரமான படங்கள் அண்ட் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் உள்ள மண் சார்ந்த படங்கள் எடுக்கிற ஒரு நபரா வந்தது. அதுக்கப்புறமேட்டு அப்புறம் பயங்கர ட்ரெண்டியா சார்ட்ட இருந்து செம ஃப்ளேவரா படம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தீங்க. இப்போ வந்து இறங்கிடே ஐ எம் த ட்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஜேர்னி. ஸோ இந்த கிராஃப் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, கிராஃப் வந்து நான் வந்து எப்பயுமே நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய கதைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் பண்றேன். வெண்ணிலா கபடிக்குழு ஒரு மண் சார்ந்த கதையா இருந்தாலும், நான்மாவன் ஒரு சிட்டி, ஜீவா ஒரு சிட்டி ஃபிலிம், மாதரார் ஒரு சிட்டி ஃபிலிம், அப்படி நிறைய சிட்டி ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அந்த ஜென்ரேஷனுக்குள்ள நம்ம இருக்கக்கூடிய லைஃபை வந்து நான் எப்பயுமே வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா மணிரத்னம் சார் தான். அவர் வந்து திடீர்னு அலைபாதி எடுப்பாரு, திடீர்னு ஓகே கண்மணி எடுப்பாரு. அவரால் எப்படி வந்து ஒரு ஓகே கண்மணி மாதிரி ஒரு படத்தை இந்த ஏஜ்ல பண்ண முடியுது அப்படின்னு யோசிக்கும் போது அவ்வளோ அப்டேட் பண்றாரு, அவ்வளோ வந்து பசங்களோட யங்ஸ்டர்ஸோட பேசுறாரு. ஸோ அதை தான் நானும் ஃபாலோ பண்றேன். ஸோ அதில் அவ்வளோ யங்ஸ்டர்ஸோட பேசினேன். ஸோ அதுல இருந்து ஒரு ஹாண்டிங்கான ஒரு படத்தை வந்து ஆதரவு கதைசிவில பண்ணேன். பட் இந்த 2K லவ் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸ், இந்த பசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. சோசியல் மீடியால நெகட்டிவ் மட்டுமே வந்து ரொம்ப போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. 80s இருக்கட்டும், 90s இருக்கட்டும், 2K இருக்கட்டும், எல்லா காலகட்டத்திலையும் நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்துதான் லைஃப் இருக்குது. இங்க சோசியல் மீடியா வந்து இப்போ வந்து ரொம்ப வைடா இருக்கிறதுனால இந்த நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப போய் சேருது. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு பொண்ணு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாருன்னே, என்னுடைய பைலட் ஃபிலிம்க்கு ஒரு பொண்ணு நடிக்க கோயம்புத்தூர்ல இருந்து வருது, ஆட்டோல ஏறாத அப்படிங்கிறாங்க அம்மா. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு வருது பாருங்க. அதனால வந்து சோசியல் மீடியா ரொம்ப வைடா இருக்குன்னா ரொம்ப பேனிக்கா இருக்காங்க பேரண்ட்ஸ். இந்த படம் 2K லவ் ஸ்டோரி, இந்த திரைப்படமே 2K கிட்ஸ் உடைய பேரண்ட்ஸ்க்கான திரைப்படம். 2K லவ் ஸ்டோரி படம் பார்த்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸை தான் கூட்டிட்டு வந்து இந்த படத்தை காட்டுவாங்க. நாங்க பாசிட்டிவானவை, எங்களால டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு திரைப்படமா இருக்கும். 2 days முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல பிஎஸ்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் படம் போட்டு காமிச்சோம். அவங்க எல்லாருமே வந்து தேங்க்யூ ஸோ மச் சார் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணதுக்கு. நீங்க என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து தேட்டர் கூட்டிட்டு போய் காட்டுவோம் சார் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்னன்னா நான் எதை நினைச்சு இந்த படத்தை எடுத்தனோ
அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸே அவங்க வாயால சொல்லும்போது சரி நம்ம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப ஃபன் இருக்கு இந்த படம். பிரேம்லு இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் இருக்கும், பயங்கரமான பிளசண்டான ஃபன்னு. அதுக்குள்ள சின்ன ஒரு எமோஷனல் இலையோடுன மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதோடைய கிளைமேக்ஸ் வந்து ஹாண்டிங்கா இருக்காது, பாசிட்டிவா இருக்கும், ஆனா யூனிக்கா இருக்கும். யூனிக்கா இருக்கும். சூப்பர். ஸோ அந்த யூனிக்னஸை வந்து சீக்கிரம் நாங்கள் படத்தில் வந்து பார்க்குறோம். இப்போ ஹீரோ ஹீரோயின் வந்து இருக்கிறாங்க. மீனாட்சி அவர்களுடைய படங்கள் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சார் வந்து நீங்கள் லான்ச் ஆறீங்க இல்லையா? ஸோ எப்படி இந்த கொலாபரேஷன் அண்ட் சார் எப்படி இந்த கதைக்கு நீங்கள் எப்படி பிளேஸ் ஆனீங்க அதெல்லாம் பற்றி சொல்லுங்க. சாரை பார்த்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல தான் மீட் பண்ணோம். யூனிவர்ஸ் வந்து ப்ரிப்பேர்டா இருந்தா ஒரு ரைட்டான இடத்துல ஜாயின் பண்ணணும்னாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டா மீட் பண்ணோம். பார்த்தோன்னே அஃப்கோர்ஸ் அண்ணன் வந்து நிறைய படங்கள் பார்த்து பிரம்மேஷி போயிருக்கிறோம், நான் மகானன்ல, வெண்ணிலா கபடி கூட, முக்கியமா ஜீவாலாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். எஸ். ஸோ 8 பார்த்த ஒரு நபரை கிட்ட பார்க்கும்போது அந்த மீட்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் விட்டுட்டு உளறிட்டாங்க. சார் ஃபேன் சார் இப்படி சார் மீட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணன் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன், அவர் சித்தர் மாரி தான் இருப்பார், அப்படியே உட்காந்து இருப்பார், அப்படியே பார்த்துட்டே அந்த நான் தான் பேசிட்டு இருந்தேன் நிறைய. அப்புறம் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம், வி ஆக்சுவலி கான். அப்புறம் அண்ணன் ஏதோ தெய்வத்தனமா அண்ணனுக்கு வந்து சொல்லி அது வந்து என்ன வந்து படம் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கதை கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. சார் நான் பண்றேன் சார், வாய்ப்பு கிடைச்சாரு, அதெல்லாம் கேட்கல சார், நீங்க படம் பண்றீங்கன்னா நான் இருக்கேன், பெரிய விஷயம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இல்ல அதெல்லாம் இல்ல பிரதர், நீங்க வந்து கேட்டுட்டு சொல்லுங்கன்னாரு. அண்ணன் கதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து கதையெல்லாம் இல்லை, அந்த டைரக்டர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அவர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த ட்ரீம்லாம் போயிட்டு இருக்குது, அந்த ஃபீல்ட்ல இருந்தேன். ஸோ I'm very lucky to be launched by a fantastic technician, very experienced. சாரும் சரி, இமான் சாருமே சரி, எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் குட் டெக்னீஷியன். அதை தாண்டி 2 பேருமே வெரி ஹம்பிள் ஹியூமன் பீயிங். அவங்க மூலியமா லான்ச் ஆகிறது வந்து ஐம் சோ பிளெஸ்ட் அண்ட் லக்கின்னு நான் ஃபீல் பண்றேன். சூப்பர். ஸோ மீனுமா எப்படி உங்க கதாபாத்திரம் வந்திருக்கு? ஏன்னா சாருடைய படங்கள்ல வந்து பெண்களுக்கான கதாபாத்திரம் வந்து ஒரு யூனிக்னஸ் வந்து இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுடைய கேரக்டர் எப்படி வந்திருக்கு அண்ட் ஹவு இஸ் திஸ் அசோசியேஷன்? ஏன்னா ஆஃப் த கேமரால பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னா இருந்தீங்க. சார் ஒரு ஜாலியா மோதிரத்தான் பிடிச்சி இழுத்து, மைக்கெல்லாம் பிடிச்சி இழுத்து, இந்த மாதிரி பயங்கர ஜோவியெல்லாம் இருந்தது. ஸோ ப்ளீஸ், ஹவ் வாஸ் இட்? ஸோ இது சாரோட 3வது படம். எனக்கு சார் இஸ் மோர் லைக் அ ஃபேமிலி. சார் தான் வந்து என்ன முதல்ல கெனரி கிளப்ல இன்ட்ரடியூஸும் பண்ணாங்க. அண்ட் அபவுட் த கேரக்டர், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண படங்கள்லயே ஹீரோ அண்ட் ஹீரோயின்கான சேம் வெயிட்டேஜ் இருக்கு இந்த படத்துல. அண்ட் த்ரூ அவுட்டா வந்து ஒரு நைஸ் ரோல் பண்ணிருக்கேன். இட்ஸ் வெரி ஃபீல் குட் ஃபிலிம். என்னோட ரோலை பத்தி ஹீரோ ஹீரோயினுக்கு ஈக்குவல் ரோல் கிடையாது, உனக்கு கொஞ்சம் மேலதான், ஹீரோவோட ஒரு ரோல் கொஞ்சம் அதிகம்தான். இந்த கேரக்டரை பத்தி சொல்லணும்னா, இந்த 2K கிட்ஸ், நானும் ஒரு 2K கதை சொல்லும் போதே எனக்கு வந்து இதெல்லாம் நம்ம டெய்லி பண்ற விஷயங்க தானே அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுவே ஒரு பாசிட்டிவா சார் சொன்ன மாதிரி ஒரு ஷேடோவிங் it's always there that 2K generation வந்து இதை பண்றாங்க அதை பண்றாங்க, ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து சிச்சுவேஷன்ஷிப் அது வந்துருச்சு இது வந்துருச்சு, இவங்க என்னதான் பண்றாங்கன்னே புரியலையேன்ற மாதிரி. இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் திங் அபவுட் 2K கிட்ஸ். ஸோ முழுக்க படம் பாசிட்டிவாவே ஒரு 2K கிட்ஸ் எவ்வளோ பாசிட்டிவா இருக்காங்க, அவங்க திங்கிங் என்னன்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ the role has come out very well and very positive. சூப்பர். நாங்களும் 2K கிட்ஸ், நாங்களும் விவரமானவங்க தான்டா, எங்களுக்கும் எல்லா மெச்சூரிட்டியும் இருக்குடா அப்படிங்கிற மோட்ல போகுது. ஸோ இப்போ நம்ம படத்தை பத்தி கொஞ்சம் பேசிட்டோம் சார். இப்போ கொஞ்சம் ஜாலியா பாரு வைபுக்கு வந்து போயிடுவோம். ஸோ முதல்ல வந்து இது லவ் படம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் பத்திலாம் எனக்கு சொல்லக்கூடாது. அந்த 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 டைம்ல வந்து ஒரு லவ் இருந்திருக்கும், ஆனா அது வந்து கூடாமலே இருந்திருக்கும். ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி உங்க ரிஜெக்டட் லவ் ஸ்டோரியை வந்து எனக்காக சொல்லணும். சார்கிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதே முரளி மாதிரி ஓகேங்களா, அப்படியே தூரத்துல இருந்து அப்படியே பாத்துக்கிட்டு அப்படியே எனக்கு 6 லவ் 6மே சொல்லவே இல்லை. ஓகேங்களா, 6மே சொல்லவே இல்லை. அந்த 6 லவ்வையும் வந்து என் ஒய்ஃப்ட்ட தான் சொன்னேன். 6 பேர் அப்படி லவ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து என் ஒய்ஃப்ட்ட தான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது என்னோட ஒய்ஃப்ட்ட தான். ஸோ பிஃபோர் மேரேஜ் அப்படி சொல்லுங்க. ஓகே, அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ். ஸோ ரிஜெக்டட் அப்படின்னா 6மே ரிஜெக்டட் தான். ப்ரப்போஸ் பண்ணீங்களா? இல்ல, அம்புட்டு தைரியம் இல்ல அந்த டயத்துல. அதனால கடைசி வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணல.
மீனாட்சியோட நிறைய லவ் எனக்கு தெரியும், நீங்களே. ஸோ மீனாட்சி அவர்களே சொல்லுங்க, உங்களுடைய ரிஜெக்டட் லவ் ஆப்வியஸ்லி நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, பட் நீ இல்லைங்க, சும்மா நீங்க சொல்றத யாரும் அக்செப்ட் லைக் எனக்கு ரிஜெக்டட் லவ்னு இல்ல, பட் ஐ ஹேவ் யாரும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லாத, யார்கிட்ட நீ ப்ரொபோஸ் பண்ணலன்னு சொல்லு. ப்ரொபோஸ் பண்ணாதானே அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியும். சரி, பட் ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நமக்கு சின்ன வயசா இருக்கும்போது அது நான் சொல்றது 4th 5thல இந்த பாருங்க, அந்த ஹீரோயின்ஸ்லாம் இந்த கதை சொல்றாங்க. 4ஆம் கிளாஸ்ல நான் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சரி சொல்லுங்க. ஒரு பையனை நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம், அது லவ் எல்லாம் இருக்காது, நம்ம அண்ணாடு கூட அவங்களை கூட்டு போவோம், பட் அந்த பையனை நம்மளுக்கு ஏதோ பிடிச்சிருக்கும். அவர் என்னோட பஸ்மேட் வேற, அவர் 12th படிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு அந்த அண்ணாவை ரொம்ப நாளா பிடிக்கும். வீட்டுல போயிட்டு அம்மா எனக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன். ராஹத் பிளாசா தெரியும்ல, அப்பெல்லாம் அங்க லைக் ராஹத் பிளாசா லைக் flowers and greeting card இருக்கிற. நான் மதுரைக்காரிங்க, எனக்கு தெரியலங்க. சொல்லுங்க. சோ அங்க போய் ஒரு greeting card வாங்கிட்டு நான் போய் அந்த அண்ணா கிரீட்டிங் இல்ல, இவங்களுக்கு தைரியத்தை பாருங்க, அம்மா கிட்டயே போய் கிரீட்டிங் கார்டு, அந்த கிரீட்டிங் கார்டு அந்த அண்ணா கிட்ட போய் கொடுத்தேன். கொடுத்துட்டு நான் பஸ் விட்டு இறங்கிட்டேன். அம்மா என்ன கூப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்ணா என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிரீட்டிங் கார்டை பெல்ல தூக்கி போட்டாரு. எதுக்கு? வீட்டுக்கு போய் ஒரே அழுக, அம்மா நீ வாங்கி கொடுத்த கிரீட்டிங் கார்டு அண்ணா தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஐ திங்க் தட் வாஸ் எனக்கு ஞாபகம் வர அளவுக்கு ரிஜெக்ஷன் அது ஒண்ணுதான். எம்பாரசிங்கா இருக்கே மீனாட்சி, இது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கே. ஆமா, அதுதான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற ஸ்டோரி. சூப்பர். ஓகே, இந்த ஒரு அழகு கண்மணியை அப்பவே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறான் ஒரு பையன். ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க ரிஜெக்ட் பண்ண காதல் இல்ல உங்களை ரிஜெக்ட் பண்ண காதல்? தேங்க்யூ. அவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சிட்டேன். ஆக்சுவலி உண்மையா இருக்குது. பார்ன் அண்ட் பாட் அப் இன் வில்லேஜ் ஆக்சுவலி. ஸோ வந்து எனக்கு வீட்டில் எதிர்த்தாப்புல ஒரு பண்ணையார் வீடு இருக்கும். அங்க ஒரு பொண்ணு இருக்கும். ஸ்கூல்ல பெரிய இடத்துல தான் கைய வைக்கிறது தெரியாதுல. ஸ்கூல்ல வளரும் போது போகும்போது பார்த்துட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம். அந்த டைம்ல இப்போ மொபைல் ரொம்ப இல்லாதனால ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே லெட்டர் எழுதும். முடிஞ்ச வரைக்கும் ஓட்ட தமிழ்ல இல்ல 90s இருந்தாலும் வில்லேஜ்ல இருந்ததுனால அப்பெல்லாம் ரீச் ஆகல மொபைல். அப்படி. ஆமா, அதனால லெட்டர் எழுதுறது ஈஸி. இன்னொன்னு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வரும். லெவல் லெட்டர் எழுதும் போது புரிஞ்சுக்கிற இடமா எழுதுவோம், ஆனா அது பதுக்கி வைக்கிறது கூட இடம் இருக்காது லெட்டர்லாம். அப்ப என்ன பண்ணுவோம், நான் ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருந்தேன். அப்போ சரி பொங்கல் வந்துச்சு, பொங்கலுக்கு மறுநாள் ப்ரொப்போஸ் பண்ணிடலாம். ஏன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்குலாம் போவோம்ல. அப்போ இந்த தடவை ப்ரொப்போஸ் பண்ணுறேன்டா, 3 பொங்கலாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து போகிக்கு முன்னாடி இப்போ ஒட்டடை அடிப்பாங்களா வீட்டில், எங்கள் அம்மா வந்து ஏறி ஒட்டடை அடிடான்னு சொல்லிட்டு நான் ஒட்டடை அடிச்சுட்டே இருந்த பாருங்க, எல்லாம் ஓட்டு மேலே சொல்லி வச்சிருந்தேன், எல்லாம் கொட்டிடுச்சு. அதை எடுத்து பார்த்தாங்க, கவிதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம கோபமாயிட்டாங்க. வழக்கமா அதை எடுத்துட்டு என்ன அடிக்க வராங்கன்னு பார்த்தா நேரம் அவங்க வீட்டுக்கு, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க அப்பா வந்து நான் போய் என்னடி என் பிள்ளைய வந்து கவர் பண்ண ட்ரை பண்றீங்க அவங்க சொல்ல, ஆமா பிள்ளை அப்படியே பெரிய மன்மதன், அதை வந்து நான் கவர் பண்றேன்னு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே வெம்பி எழுதிட்டு இருந்துச்சு. ஸோ லவ் ப்ரொப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. இதுல என்ன ஆகுதுன்னா எங்க அப்பா வந்து படிச்சு பார்த்துட்டு கூலா, ஏன்டா எதுதான் எழுதுற, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதியாடா, அதுகளுக்கும் அறிவு இல்லை உனக்கு அறிவில்லை, 3 சொல்லி என்ன இல்லை 4 சொல்லி இந்த மாதிரி 2 சொல்லி என்ன போட்டுருன்னு சொல்லிட்டு அந்த லவ் அதோட போயிடுச்சு. ஐயோ, இதுதான் சார் எனக்கு இந்த 3 கதையில 10 மார்க்ஸ் இவருக்கு தான் சார் நான் வந்து கொடுப்பேன். சூப்பரான ஒரு கதை. இப்ப திரும்ப நம்ம வந்து கதைக்கு பாத்தீங்களா, அது கரெக்ட் சார், அது நான் ஆஃப் த கேமரால சொல்றேன் சார். சார் இப்போ வந்து ஒரு சின்ன கதையை வந்து கேட்க விருப்பப்பட மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் கதையை அவங்க ரொம்ப கேட்பாங்களே, அதனாலதான் சொல்றது கிடையாது. பாரு ஒரு சிங்கிள் கேர்ள் அப்படின்னு தான் இப்ப வந்து பூசி மொழிகிட்டு இருக்கிறேன் நானு. சரி சார், ஸோ இப்போ 2K லவ் ஸ்டோரி இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இது வந்து இந்த 2K கிட்ஸ் நாங்க மெச்சூர்டா இருக்கிறோம்ப்பா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அங்க ஒரு இப்போ அந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் காட்டியிருக்கீங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா இருக்கட்டும், வாட் எவர். ஸோ நீங்க ஆக்சுவலா அனலைஸ் பண்ணும்போது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் 2K கிட்ஸ் எப்படி சார் இருக்கு? அவங்க நிஜமாலே வந்து ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்களா? சொல்றேன், எல்லா காலகட்டத்திலையும் புரிதல் இல்லாம ஒரு பெர்சன்டேஜ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 2K கிட்ஸ்க்கு புரிதல் இல்லாமலேயே இருக்காங்க. ஆனா மொத்த பேரும் புரிதல் இல்லாம இருக்கிறாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். நான் மொத்த பேரையும் பாசிட்டிவ்னு நான் சொல்ல வரல, புரிதல் இல்லாமையும் இருக்காங்க. ஆனா புரிதலோடு இருக்க மக்களை ஏன் வந்து நீங்க அண்டர்லைன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் நம்ம இந்த கதையில சொல்லியிருக்கோம். இந்த படம் யூஸ் சர்டிபிகேட், கிளீன் யூஸ் சர்டிபிகேட். அங்கங்க இந்த பசங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வருமே தவிர
அந்த மாதிரி கிளிசிலியான ஒரு மாதிரி அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எதுவுமே இந்த படத்துல வராது. ஓகே. இந்த படத்திலேயே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ங்கிற ஒரு வார்த்தைக்காக மட்டுமே US 7 கொடுத்தாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு வார்த்தையை மீட் பண்ண சொன்னாங்க. 3 இடத்துல இருந்துச்சு. இல்ல பரவாயில்ல, இது இந்த பசங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை அதை நம்ம தூக்க வேணாம்ங்கிறதுக்காக அதை வச்சுட்டேன். மற்றபடி படம் ரொம்ப கிளீனா ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு அது என்னன்னு புரியாது. அதனால கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு பிளசண்டான ஒரு படம் தான். ஓகே ஓகே டன் சார். இப்போ ஒரு சில வார்த்தைகள்லாம் இப்போ 2K கிட்ஸ் மத்தியில வந்து இருக்குது. அது இப்போ அது டக்குன்னு வார்த்தைகள் வரமாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிளிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸை கேட்டு வியந்தது உண்டா? ஓ, இப்படிலாம் வேற பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிசர்ச் பண்ணதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி ஆளுக்கு ஒரு டேர்மை பத்தி சொல்ல முடியுமா? ஏன் வேண்டாங்கிறனா, அந்த டேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குதுல்ல, அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து இப்போவும் இந்த இன்டர்வியூ மூலமாவும் அந்த பேரண்ட்ஸ் ஒரு பயத்தை நான் கிரியேட் பண்ண வேண்டாம். ஓகே, கரெக்ட். ஓகேங்களா, இப்படி எல்லாம் வேர்ட்ஸ் இருக்குது, இப்படி எல்லாம் இந்த பசங்க, இந்த ஜெனரேஷன் பசங்க இப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்கிறாங்க. அது எதுக்கு நெகட்டிவா போயிட்டு? புரியுது. பாசிட்டிவான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்க மொபைல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தேடினீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பாசிட்டிவான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். கரெக்ட். சச்சின் டெண்டுல்கர் பத்தி தேடினா சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டே இருக்கும். நீங்க என்ன மொபைல்ல தேடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு விழுந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவான ஒரு வீடியோ தேடிங்கன்னா நெகட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இது மோனலிசா ஓவியம் மாதிரி தான். ஸோ நம்ம என்னவா பாக்குறோங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதுதான் நமக்கு வந்து இங்க வந்து கிடைக்குது. அதனால நம்ம பாசிட்டிவாவே அவங்கள பார்ப்போம். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து பிலீவ் பண்ணுங்க, லவ் பண்ணியா வந்து தைரியமா சொல்லுங்க, சுதந்திரத்தை கொடுங்க, அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் கொடுங்க. வாழ்க்கையில அவங்க டிசிஷன் மேக்கிங் கொடுக்காம உங்க கைக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? கரெக்ட். அதனால நான் வந்து அவங்கள வந்து பிலீவ் பண்ணுங்க, பயங்கரமா அன்பு செலுத்துங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hours பேசுங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு லைஃப்ல என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவா. அதே மாதிரி அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருப்பா, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன்கிட்டயே பேசுங்க. சோ அவன் கரெக்டா ஒரு அப்பா அம்மா மேல இந்த அளவுக்கு பிலீவ் வச்சிருக்காங்க. நீ ஒரு இப்படி அப்பா அம்மாவுக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயம் பண்றது தப்பு, நீ அப்பா அம்மாட்ட சொல்லு, இல்லை நான் அங்கிள்கிட்ட சொல்லு, இல்லை நான் அங்கிள்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு அவங்க பண்ற தப்ப கூட அவங்க ஃப்ரெண்டு போய் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதனால நம்ம பொண்ணை நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் வச்சிருக்கோமோ அதே அஃபெக்ஷன் வந்து நம்ம பொண்ணுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுகள் கேரக்டர் மேலே நம்ம ஒரு அஃபெக்ஷன் வைக்கணும். ஸோ கண்டிப்பா இது வந்து 2 பேரண்ட்ஸுக்குமே நல்லது. ஸோ அதனால வந்து we talk to positive things. அது மட்டும் தான் நான் நிறைய இன்டர்வியூல அதான் சொன்னேன். நிறைய பாசிட்டிவ் இருக்குதுங்க, பாசிட்டிவ் பத்தி பேசுவோம். பாசிட்டிவ். ஓகே, டன். இன்டர்நெட்டே வந்து ஆல்ரெடி டாக்ஸிக்கா இருக்குது, நம்மளும் எதுக்கு அதுல ஃபியூவல் ஆட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு. சோ மீனாட்சி அண்ட் த ஹீரோ உங்க 2 பேருக்குமே வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் அப்படிங்கிறது. கெமிஸ்ட்ரிலாம் வேணாங்க, பிசிக்ஸும் வேண்டாமா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வேண்டவே வேண்டாம். வார்த்தையை கேட்டு நானும் மீனாட்சி ஜெயவீர்ல டயர்ட் ஆயிட்டோம். ஏதாவது ஒரு வார்த்தை கேளுங்க. ஓகே, புதுசா நான் கேட்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து ஹீரோயின் ஹஸ் ஆல்ரெடி டன் ஒரு சில படங்கள் அண்ட் சாருடைய வளர்ப்புல வந்த ஒரு ஹீரோயின்னே சொல்லலாம். அண்ட் நீங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து லான்ச் ஆறீங்க. ஸோ 2 பேருமே 2 பேர்கிட்டையும் வந்து கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா? நீங்க அவங்கள்ட்ட நோட் பண்ணதா இருக்கட்டும், இல்ல அவர் வந்து பரவாயில்லையே எடுத்தோடனே ஒரு விஷயத்த வந்து பிடிச்சிட்டாரே கப்புன்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் வைக்கும் போது தான் மீனாட்சி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே சார் சொன்னது, டே அவ வந்து என் பொண்ணு மாதிரி ஒழுங்கா பார்த்துக்க அப்படின்னு தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதான் எனக்கு வந்து அவர் சொல்றதெல்லாம் காதில் விழுது. இருந்தாலும் நமக்கு ஷார்ட் என்ன வைக்க போறாங்க, நிற்க போறோமா, ஷோல்டர்ல ஃப்ரெண்ட் மாதிரி கை போடணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் மீனாட்சி ப்ரோ வந்து வெரி ஃப்ரெண்ட்லியா மேக் மீ அவங்க ப்ரோ தான் ஆக்சுவலா, அவங்க வைபே ப்ரோ தான். வந்தோடனே வாங்க ப்ரோ, நமக்கு வந்து மேக்கப் போடுறது அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது அந்த டைம்ல. ஃபர்ஸ்ட் டேல டென்ஷன் நர்வஸ் வேற. அவங்களுக்கு வரும்போதெல்லாம் ப்ரோ அவங்களுக்கு காமியே அவங்க மிரர்லாம் நமக்கு காமிச்சு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும்ல, அது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்லயே ஈஸியா மிங்கிள் ஆயிடும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து பைக் ரைடு மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த ரைட்லயே நாங்கள் எதாவது பேசிக்கிட்டே போகிற மாதிரி சீன் வேணும். ஸோ என்னை பற்றி எல்லாமே நான் அவங்கள்ட்ட அந்த பைக் ரைட்லேயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி நான் சொல்லல. சார் வந்து
சார் கேமரா வச்சுட்டு வெயிட் பண்றாரு. நாங்க பேசிக்கிட்டே போயிட்டோம். டேய் எங்கடா போயிட்டீங்க, இங்க வாங்கடா திரும்பி அப்படின்னாரு. போய் அட்ரஸ் தெரியாம திரும்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சுத்திட்டோம். தூக்கிட்டு போயிட்டியாடா? ஏன்னா பிரிட்ஜ்ல ஷாட் இறங்கிட்டோம், எங்கேயோ போயிட்டே இருக்குது. அவங்க போக சொல்றாங்கன்னு வச்சு நாங்க போயிட்டே இருக்கிறோம். தெரியல அவருக்கு போக சொல்றாங்க, நம்ம போயிட்டே இருப்போம். விட்டா அப்படியே சென்னைக்கு போகாத அப்படிதான் டேய் எங்கடா போனீங்க, வாங்க திரும்பி வாங்கல 2 பேரும். சரி அப்புறம் வந்தோம். ஸோ ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் ஹவ் வாஸ் ஃபன்னா இருக்கும். எங்களுக்கு அவங்க வெயில்ல கேமரா வச்சிட்டு கரெக்ட் மெயின் ரோட்ல வச்சிட்டு இருக்கோம். வாங்கடா மார்னிங் லைட் போயிருங்கிற அந்த ஒரு அஞ்சு வேலை. ஆமா உங்களுக்கு எப்படி இருந்தது working with him? And for me, first 2 days it was கொஞ்சம் difficult for him because he was newcomer, camera left right தெரியணும், அதெல்லாம் கொஞ்சம் difficult இருந்தது. But சுசீந்திரன் சார் பொறுத்தளவுக்கு if you have the grasping power, because sir is a very easy person to work. ஆமா. And also நான் முதல் படம் பண்ணப்போ he made almost என்னையும் சேர்த்து 12 பேரை வந்து நடிக்க வச்சாங்க. கபடி அந்த குரூப்ல சும்மா கபடி விளையாடுறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு லைஃப் ஸ்டோரிஸ் இருக்கும். எல்லாரும் ப்ராப்பரா நடிச்சவங்க. ஸோ சார் கூட ஒர்க் பண்றது is actually easy, but if you have the grasping power it's more easier. So eventually he had the grasping power and eventually it was easy for him. That was very nice of him. நைஸ். ஸோ எனக்கு வந்து இந்த குழுவாவே வந்து பார்க்கறதுக்கு சுசீந்திரன் சார் அழகா அந்த டீமை வந்து ஒரு ஒருங்கிணைச்சு அப்படி தட்டி தோல்ல தட்டி கொடுத்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து நீங்க கூட்டிட்டு போறீங்க. ஏன்னா உங்களுடைய படங்கள்ல வந்திருக்கிற நிறைய பேர் வந்து நியூ கமர்ஸ் நீங்க அறிமுகப்படுத்தி அவங்க உச்சத்துக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அது உங்க மேல இருக்கிற அந்த ஒரு மரியாதையை மேலும் மேலும் தான் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதற்கடுத்து நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான கதைகளை வந்து நீங்க தேடி போறீங்க சார்? வாட் இஸ் யோர் இப்ப என்ன வைப்ல இருக்கீங்க? தேடி போறதுங்கிறது வந்து எப்படின்னா, நான் வந்து தேடி போற ஆள் கிடையாது. என்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்றாங்க. என்னை சுத்தி என்னென்னலாம் நடக்குது அதை மட்டும் அப்சர்வ் பண்ணாலே போதும், அவ்வளவு கதைகள் இருக்குது. ஸோ நம்ம தேடி போய் கதை எழுதணும்னு அவசியமே கிடையாது. டிஸ்கஷன்ட்டு ஒரு வெளியூர் போயிட்டு ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு இது மாதிரி போயிட்டு கதை எழுதணும்னு என்னுடைய பெட்ரூம்லயே தான் நான் கிட்டத்தட்ட 19 கதையை எழுதியிருக்கேன். ஸோ என்னுடைய என்னன்னா கிரியேட்டிவ்ங்கிறது எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து வரணும். அதுதான் கிரியேட்டிவ். ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் என் பசங்களா விளாண்டுட்டு இருப்பாங்க, ஆனா நான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். 2 நிமிஷம் அதிகபட்சம் நான் அப்படியே உள்ள போயிடுவேன். என்னை சுத்தி நடக்கிறது எல்லாமே வந்து டிசப்பியர் ஆயிடும். ஸோ அதுதான் அந்த யோகா தான். ஸோ எல்லா இதுலயுமே சொல்லியிருப்பாங்க, அது பெரிய சித்தர்கள் எல்லாருமே சொன்ன விஷயம் அதுதான். அமைதிங்கிறது உனக்குள்ளதான் இருக்குது, அது தேடி போகணும், அதுக்கான இடத்த தேடி போகணும் அவசியம் கிடையாது. அப்படித்தான் வந்து நான் கதை எழுதுது. இப்போ வந்து விஷ்ணு மீட் பண்ணும்போது ஒரு கிரிக்கெட் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்ற, அப்படி ஒரு விஷயம்னா கிரிக்கெட் நடக்குதா, இப்படி பசங்களை மீட் பண்ணும்போது பசங்க வந்து இப்படி அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இது பண்ற மாட்டேங்கிறாங்க. பட் ரொம்ப ஜெனூனான ஒரு பொண்ணா இருக்குது, ஜெனூனான பையனா இருக்கான். அவங்க புலம்பும் போது ஏன் இவங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தேட தோணுது. நம்ம குடும்பத்திலேயே சித்தப்பா பொண்ணு இவங்ககிட்ட எல்லாம் வந்து ரொம்ப வந்து பேனிக் ஆகிறாங்க பேரண்ட்ஸ். அவங்களை கொஞ்சம் பாத்துக்கிறா, அவளை கெயிட் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா பயப்படாதீங்க, உலகத்துல நடக்குது, எங்கேயோ நடக்குது, எதுக்கு இருக்க பிடிக்கிறீங்க, விடுங்க. இந்த உலகத்துல வந்து அவளை தண்ணியில தள்ளி விட்டாதான் நீச்சல் கத்துக்குவா, தண்ணியில காலையே வைக்க கூடாதுன்னு சொன்னா அவன் எப்படி நீச்சல் கத்துக்குவா அப்படின்னு பாசிட்டிவா சொல்லிட்டே இருப்பேன். பட் நான் என்னுடைய ரிலேட்டிவ், என்னுடைய சித்தப்பா பொண்ணு, என் தங்கச்சிக்கு நான் பாசிட்டிவா சொல்ற விஷயம் எல்லாருக்கும் எப்படி போய் சேரும். ஸோ எல்லாருக்கும் இந்த பாசிட்டிவான திங்ஸை வந்து இந்த பேரண்ட்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அப்படிதான் இந்த 2K லவ் ஸ்டோரி உருவாச்சு. ஜீவாங்க திரைப்படம் அப்படித்தான். இப்படிலாம் கிரிக்கெட்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை கேள்வி போறோம், அதைத்தான் நம்ம படமா பண்றோம். ஸோ நம்ம வந்து ஒரு பேப்பர் நியூஸ் படிக்கிறோம், இப்படி வந்து ஒரு ஜாதி கலவரத்துல ஆல்பர்ட்னு ஒரு எஸ்ஐயை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் தான், அதை கதையா எடுக்கல நான், அதோட இன்ஸ்பிரேஷன் தான் பாய்மொழி பண்றேன். அப்படி மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டு தான் இது எடுக்கிறேன். ஸோ நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணா அவ்வளோ கதை இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் இல்லாத கதையே கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய படத்தை எந்த படத்தையுமே வந்து ஹாலிவுட் படங்களோட ஒப்பிட்டதே கிடையாது. அந்த படத்துடைய சாயல்மா இருக்குது, இந்த படத்துடைய சாயல்மா இருக்குது, இது வரைக்கும் ஒப்பிட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஹாலிவுட் படங்களே பார்க்கறது கிடையாது. ஸோ நான் தமிழ் படங்கள் பார்ப்பேன்,
அதோடைய திரைக்கதை அமைப்பு பார்ப்பேன். இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்றேன், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன்னா ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கு அப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸ் படம் பார்ப்பேன் ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்க்காக. ஓகே, எப்படி அதை வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ஒரு ஆக்ஷன் ஃபுல் படம் ஆக்ஷன் படம் பண்ணிட்டேன்னா என்னென்ன மாதிரியான ஆக்ஷன் படம் பண்ணிருக்காங்க, ஆக்ஷன் கோரியோகிராஃப் எப்படி பண்றாங்க, இதுக்காக பார்ப்பேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பேனே தவிர கதையை தேடி வந்து ஹாலிவுட் படங்கள் பார்க்கறது கிடையாது, கதையை தேடி வெளியூர் போறது கிடையாது. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய 1000 மனிதர்களுக்கு இல்லாத கதையா உங்களுடைய கைரேகையும் ஒரு கதை இருக்கும். நீங்க ட்வின்ஸா பிறந்தாலே வந்து இந்த உலகத்துல கைரேகை வேற வேறையா இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு கைரேகைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்குள்ள யூனிக்கான ஒரு பாயிண்ட் தேடணும்னாவே அதுதான் படம். எங்க அப்பாவுடைய லைஃப் தான் வெண்ணிலா கபடிக்குழு. அதுல வந்து லவ் ஸ்டோரி, அதுல வந்து ஒரு திருவிழால ஒரு பொண்ணை பார்த்தங்கிற அந்த எபிசோடு தான் என்னுடைய லைஃப்ல நான் பார்த்தேன். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணவே இல்லை. அதுதான் வந்து என்னுடைய லவ் ஸ்டோரி. எங்க அப்பா லைஃபையும் என்னோட லைஃபையும் மிங்கிள் பண்ணி ஒரு படம் மாட்டேன். ஸோ கதைங்கிறது நான் வெளியே தேடி போறது கிடையாது, என்னை சுத்தி நடக்கக்கூடிய மனிதர்கள் தான் கதை இருக்கிறேன். கரெக்ட். அண்ட் ஆல்சோ அந்த சிச்சுவேஷன் நான் அப்சர்வ் பண்றதை தாண்டி தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளும் வந்து இருக்கும். அப்படின்னு இன்னென்ன கதையை தான் நான் பண்ணுவேன், கேங்ஸ்டர் மூவி தான் அடுத்து பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த கூடாது. கரெக்ட். ஏன்னா நமக்கு என்ன இம்ப்ரெஸ் ஆகுதோ அதைத்தான் பண்ணணுமே தவிர வாலண்டரியா போய் ஒண்ணு பண்ணினீங்கன்னா அது வந்து செஞ்ச மாதிரியே இருக்கும். இல்ல நம்ம ஹார்ட்ல இருந்து வராது. நான் பண்ண 19 படங்களும் ஒரு கதைக்கு ஒரு கதை சம்பந்தமே இருக்காது. வேற 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 ஜானல்ல பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து நான் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு நான் தேட மாட்டேன். என்ன சுத்தி நடக்கிறது எது இம்ப்ரெஸ் ஆகுதோ அதை படமா பண்ணுறது. சூப்பர். ஸோ எனக்கு ஆக்சுவலி உங்கள்கிட்ட பேசும்போது பல ஏரியாஸ் வந்து அப்படியே ஒரு நாலேஜ் வந்து கிடைச்ச மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக சார் கூட ட்ராவல் பண்ணும்போது அவர் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை ஆச்சரியத்துக்கு உண்டாக்கியிருக்கும். அது செட்டுக்கு டைமுக்கு வரதா இருக்கட்டும், வாட் எவர் ஒன் திங் தட் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் சார் அண்ட் அதை வந்து உங்கள் கரியரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வாட் இஸ் தட் ஒன் திங்? I wouldn't say in career, but in life I would say, and ரொம்ப வருஷமா சாரையும் பார்த்துட்டு இருக்கேன். அதுல என்ன சொல்வேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன் டே அட் அ டைம். அண்ட் சாருக்கு வந்து he will have his own pressure இருக்கும், அவருக்கு இருக்கிற ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், வெளியில இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், என்னவா வேணா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் பண்ண போறோம், இந்த ஷூட்டிங் நம்ம பீஸ்ஃபுல்லா பண்ணணும், என்னதான் இருந்தாலும் 6 மணிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இந்த 8 மணி நேரம் பீஸ்ஃபுல்லா போகணும்னா நான் இப்படிதான் இருக்கணும். ஸோ இதுக்கு நான் வந்து என்னோட ஹெட் ஸ்பேஸை இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போறேன்ற விஷயத்துல அவர் ரொம்ப கிளியரா இருப்பாரு. ஸோ தட் ஒன் டே அட் அ டைம் ரொம்ப நம்ம நிறைய பேர் வி லேக், நாளைக்கு இருக்கிற பிரச்சனையை இன்னைக்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிற டேவுமே வி கெட் ஸ்பாயில். ஸோ தட் இஸ் ஒன் குட் குவாலிட்டி ஐ லுக் அப் டு ஹிம். கரெக்ட். வெரி நைஸ் பாயிண்ட். நீங்க என்ன அப்சர்வ் பண்ணி அதை ஃபாலோ பண்றீங்க? நான் வந்து நிறைய கோட் படிச்சிருப்போம். அதில் ஒரு கோட் வந்து மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் பட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டுங்க. அதை வந்து அவர் உருவத்தில் பார்க்குறேன் நான். ஏன்னா அவர் வந்து எப்போதுமே பாசிட்டிவ் தான், மிஸ்டர் பாசிட்டிவ். அது வந்து எப்படின்னா ஒரு விஷயத்துல ஒண்ணுமே இருக்காது, டேய் நீ ப்ரிப்பேர்டா இருங்க, அது நடக்கும். நீ ரெடி ஆயிட்டுன்னா பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்கும்ன்றத நம்ம இங்கிலீஷ்ல பாக்குறோம். அவர் வந்து தமிழ் அவர் ஃபாலோ பண்ற டே டு டே லைஃப்ல, நாட் ஓன்லி இன் சினிமா, டே டு டே லைஃப், பர்சனல் லைஃப் எல்லாமே அதான் பிலீவ் பண்றாரு. அது ப்ராக்டிக்கலா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நடந்துச்சு. நாங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது ப்ரொடியூசர் யாரும் தெரியாது. ஆனா எப்படின்னா நீ வெயிட் பண்ணு, படம் ஆரம்பிக்கிறோம், டேட்லாம் சொல்லிட்டாரு, 7ஆம் தேதி டேட்ல பூஜை போடுறோம், 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, நவம்பர் சென்சார் வந்து இந்த டேட்ல எடுக்க போறோன்ட்டு. அதேமாரி ஒரு 10 days கழிச்சு ப்ரொடியூசர் வந்தாங்க, டக்குன்னு அதே டேட்ல பூஜை போடுறோம். என்ன சென்சார் மட்டும் ஒரு 10 days முன்னாடியே எடுத்துட்டாரு, அதே டேட்ல வரல, மற்ற எல்லாம் கட நடக்கும். ஸோ த மூமெண்ட் யூ ஸ்டார்டட் திங்கிங் என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் ஜென்ரலாவே வெரி ஹம்பிள். யார் என்ன சொல்றாங்க இதெல்லாம் அவர் பாதிக்காது. ஒரு கதை எழுதும் போது எப்படி டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல உள்ளார போறாரோ, அவர் லைஃப்ல அவரை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவர் பாக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, எதுவுமே செய்யல. ஸோ அந்த விஷயத்துல நான் ஒரு 10% ஃபாலோ பண்ண கூட நான் ஓரளவு எங்கேயாவது வருவேன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் சார் இந்த கதையில இந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமான நபர் அவர்கள் டீமான் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹேஸ் ஆல்வேஸ் பீன் சக்சஸ்ஃபுல். ஸோ எப்படி இருந்தது? இந்த படத்துலையுமே வந்து நல்ல ஹைலைட்டான பாடல்கள் வந்து இருக்கும். ஏன்னா உங்க படத்துல வந்து அந்த மியூசிக் வந்து தனியா துண்டா தெரியும். ஸோ எப்படி இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்? எனக்கு இம்மான் சாருக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா வந்து நானும் அவரும் சேர்ந்து பண்ற 9th மூவி. அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டைரக்டரோட இத்தனை படம் அவர் ஒர்க் பண்ணிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அப்பனா இந்த அளவுக்கு நானும் அவரும் ஒருத்தர் புரிஞ்சிருப்போம். அதுதான் அவரு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா எவ்வளவு பர்ஃபெக்டோ அதே மாதிரி அஸ் எ ஹியூமனாவும் ரொம்ப பர்ஃபெக்ட். நான் வந்து
நான் ஒரு பங்க்சுவாலிட்டியில அப்படி இருக்கணும்னு நினைப்பேன். அதை விட அவர் பயங்கர பங்க்சுவாலிட்டியில இருப்பார். நான் இது வரைக்கும் ஒரு இப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி எந்த மியூசிக் டைரக்டர்டையும் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இத்தனாம் தேதி டியூன், இத்தனாம் தேதி டியூன், இத்தனாம் தேதி சாங், இத்தனாம் தேதி சாங். அது ஆன் டைம். ஒரு ஆஃபீஸ்க்குலாம் நம்ம போனோம்னா சில மியூசிக் டைரக்டர் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம போகும்போது நம்ம மட்டும்தான் இருப்போம், இன்னொரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் திங்ஸ். எப்படின்னா அந்த வேவ் லென்த் சுச்சுவேஷன் சொல்லும் போதும் நான் கிளியரா சுச்சுவேஷன் சொல்லுவேன். அதை அவர் புரிஞ்சுக்கிறது கிளியரா அப்சர்வேஷன் பண்ணி புரிஞ்சுக்குவார். இது வரைக்கும் நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து உடஞ்சது ஒரு 40 சாங் நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணியிருப்போம். 40 சாங்ல 40 சாங்குமே ஃபர்ஸ்ட் டியூன் தான், 2வது டியூன் போடவே கிடையாது. ஓ, நீங்க ரீகன்சிடரே பண்ணது இல்ல? நான் எப்படின்னா எங்களுடைய கம்போசிங் எப்படி இருக்குன்னா, போன டே கம்போஸ் பண்றது டியூன் போடுற கம்போசிங் பேட்டர்ன் கிடையாது. போயிட்டு சுச்சுவேஷனை கிளியரா சொல்லிடுவேன். இது பிரதர் இந்த சுச்சுவேஷன், இது மாண்டேஜ் சாங்கா எடுக்க போறேன், இது வந்து டான்ஸ் மூமெண்ட் எடுக்க போறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ரீஸியான மூமெண்ட்ல வேணும், இல்லை இது கொஞ்சம் ஒரு பெப்பியான சாங்கா வேணும், அது எல்லாமே கிளியரா சொல்லிடுவேன். சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரே ஒர்க் பண்ணுவார். ஒரு வாரம் ஒர்க் பண்ணுவாரு, டியூன் போடுவாரு. டியூன் போட்டுட்டு நைட்டு உட்காந்து டியூன் போட்டுட்டு காலையில நேரத்துல எழுந்திரிச்சு அந்த டியூனை கேட்பாரு. அந்த டியூன் அவருக்கு பிடிக்கலன்னா அவரே வர வச்சிருவாரு. அப்புறம் அவரு மறுபடியும் டியூன் போட்டு ஃபைனலா நம்ம என்ன கேட்டோமோ அப்படி ஒரு டியூனோட வந்து நிற்பாரு. சூப்பரா இருக்கு பிரதர் அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்லுவாரு, எப்படி பிரதர் நீங்க நான் எல்லா மியூசிக் டைரக்டரோட கம்போசிங் உட்காரும் டியூன் போடுவாங்க, அப்படிதான் நம்ம பார்த்துருப்போம். எப்படி பிரதர் நீங்க டியூன் கம்போஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் சில பேர் கம்ஃபர்ட் டு கம்போசிங் உட்காந்துருப்பாங்க, பட் உங்க கம்ஃபர்ட் நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு நானா தனியா உட்காந்து போட்டு பார்த்து அதை 2 நாள் கழிச்சு நானா காலையில உட்காந்து கேட்டு இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, 2 நாளுக்கு அப்புறம் அந்த டியூன் மண்டேல உட்காந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு நடுவில் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனா அந்த டியூன் என் மைண்டுக்குள்ள உட்காந்து இருந்துச்சுன்னா இது ஓகே ஆகும்னு தோணுவேன். ஸோ எனக்கு நானே அந்த டியூனை மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன், அந்த சிம்பிளிஃபை இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இது ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரதர் நான் வந்து உங்களை கூப்பிடுவேன் அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் என்ன சொன்னா, நான் டைரக்ட் நான் ஸ்கிரிப்டா வந்து ஸ்கிரீன் பிளேவா வந்து நான் நல்லா பண்ணனா நான் ஜெயிச்சிருவேன். நீங்க மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாங் பண்ணுங்க, சிம்பிள் அவ்வளவுதான். அந்த சாங் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கிரெடிட் உங்களுக்கு தான். உங்களுடைய லைஃப் நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? நீங்க 2 நாள்ல ஒரு சாங் சூப்பர் சாங் கொடுக்குறீங்க, ஒரு சாங் வந்து நல்ல சாங் இல்லாம கொடுக்குறீங்க சாங்கா. அப்ப நான் வந்து அந்த நல்ல சாங் மீன்ஸ் கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சாங் நான் பிச் பண்ணி ஓகே பண்ணிட்டேன்னா அவருடைய தோல்விக்கு நான் எப்படி காரணமா இருக்கலாம்? இமானுடைய தோல்விக்கு நான் காரணமா இருக்க கூடாது. இமானுடைய ஆல்பம் ஹிட் ஆகுது அப்படின்னா அவருதான் காரணம், அவருதான் வந்து ரீசனா இருக்கும். அதனால நான் கிளியரா இருக்கேன். சோ உங்களுடைய வெற்றி உங்க கையில, நீங்க எடுத்துக்கங்க. சாங்க்கு நீங்க ஹிட் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இது என்னோட சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் கொடுன்றது அப்படிதான் கேட்பேன். நடக்கும். அவர் ரொம்ப மூக்க நுழைக்க மாட்டேன், சிம்பிளா சொல்லணும்னா அப்படி சொல்றீங்க இல்லையா? ரொம்ப உட்கார்ந்து கொண்டு வந்து பிரஷர் கொடுத்துறது. கரெக்ட். ஸ்மார்ட்டான வேலை. இது ஓ பொறுப்பியா? உங்களுடைய வேலை இது. ஆமா நான் செய்யணும். கரெக்ட். நாலேஜ் எனக்கு இருக்காது. ஏன் வேலை சிச்சுவேஷன் சொல்றது சார். ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருக்கீங்க சார் நீங்க. சூப்பர் சார். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, சாருடைய படங்கள் வந்து ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஐம் அ வெரி ரொம்ப ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டாக தான் எனக்கு இருக்குது. ப்ளீஸ் கன்சிடர் மீ. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக இருக்கும். ஒரு படத்தை பார்த்து முடிக்கும் போது, நான் மகாலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்கும் வெளியில் போகிறதுக்கே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்ப போகும்போது what do you think the reactions of 2K kids would be and 90s kids would be and in general audience எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவும் கான்ட்ரடிக்ட்ஸ் இருக்குமா? என்னையா இப்படி காமிச்சிருக்கீங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி? அதான் முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி இந்த படம் த்ரூ அவுட் பாசிட்டிவா தான் இருக்கும். 90s கிட் 2K கிட்ன்றது தாண்டி அவங்க பேரண்ட்ஸ், இப்போ நம்ம போஸ்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா 2Kன்னு இருக்கு, பட் பேரண்ட்ஸ்க்கான ஒரு மேஜர் டேக் பேக் இந்த ஃபிலிம்ல இருக்கு. அண்ட் ஒரு லவ்ன்றது வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் இல்ல, அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றத வந்து ரொம்ப கிளியரா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் தட் அந்த லவ்வி டவ்வியா அப்படியே அந்த மாதிரி மட்டும் இல்ல,
ஓகே அதை தாண்டி you have things in the film. ஓகே டன். நீங்க ஒரு பிக்கெஸ்ட் டேக்அவேவா என்னவா இருக்கும்? சேம் லைக் ரெண்டு பேர் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரீஸியாக கலர்ஃபுல்லாக எதையும் ரொம்ப யோசிக்காம இப்போ உள்ள ஜென்ரேஷன் 90s நம்ம 2K அப்படிலாம் ரொம்ப யோசிக்காம அமைதியாக போய் படம் பார்த்தோம்னா ஜாலியாக போயிட்டே இருக்கும். ஸ்க்ரீன் பிளே அப்படி இருக்கும், ஜாலியாக போவோம், ஜாலியாக வரும். வரும்போது கிட்ஸ் இந்த 2K கிட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி லவர்ஸாக இருந்தாலும் ஒரு பாரம் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெருமையாக நினச்சிப்பாங்க அப்பா. அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பழகும் போது ஒரு பயத்தோட பழகாம இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் பெருமையாக நினச்சிட்டு அப்பா மட்டும் சொல்லலாம், எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அவன் கண்டிப்பாக அப்பா அம்மையும் அழைச்சிட்டு வந்து படத்துக்கு கொண்டு வருவாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய இருப்பாங்க, இது என்னோட கெஸ்ஸு. பேரண்ட்ஸும் வந்து பார்ப்பாங்க. சார் நான் நினைச்சேன் சரி இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் தியேட்டர்லயே வந்து தளபதி மாதிரி வந்து ஏதாவது முட்டுகள் நடக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பாசிட்டிவா தான். இந்த கேள்விக்கு நான் எப்பயுமே வந்து ஒரே ஒரு பதில் மட்டும் தான் இருக்கு. படம் எதுக்கு பார்க்க வரணுங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெண்டு கேள்வியுமே ஒரு திரைப்படம் பார்க்க வரக்கூடியவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு பாயிண்ட் வரும்னா 2 hours என்டர்டைன்மெண்ட். மைண்ட்ல ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலியோட போயிட்டு ஒரு ரிலாக்ஸா படம் பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் தேட்டருக்கு வராங்க. அது கமர்ஷியல் படமா இருக்கட்டும், த்ரில்லர் படமா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைய ஒரு 2 hours மறக்க வைக்கணும். நம்ம அது மறக்க வைக்கக்கூடிய இடம் ஒரு தியேட்டரா இருக்கும். ஸோ அதை தேடி தான் தேட்டருக்கு உள்ள வராங்க. அவங்க வந்து சந்தோஷப்படணும், சிரிக்கணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே இல்லாத எவ்வளோ பேர் இருப்பாங்க. தேட்டர்ல வந்து சிரிக்கணும், சிரிச்சே அவங்க ரொம்ப நாள் இருக்கும், ஓகேங்களா, அழுதே ரொம்ப நாள் இருக்கும். அதுக்கான மொமெண்டம் தான் தேட்டர். ஸோ அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு வந்து ஒன்லி சிம்பிள் திங் எங்கேஜிங்கா இருக்கும். அந்த எங்கேஜிங் 2 hours 10 minutes இந்த படத்துல இருக்கும். அதுதான் வந்து நான் சொல்றது. நானுமே கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 years நான் வந்து ஹிட்டே கொடுக்கல. நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். மறுபடியும் நான் கம்பேக் பண்ணி நான் என்ன அனலைஸ் பண்ணிட்டு என்னுடைய தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் வந்து ஒரு ஹிட் படம் கொடுத்துருக்கேன். அது நான் ரொம்ப ஜெனூனா நான் நம்புறேன். ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு 2 days முன்னாடியே ஆன் ஸ்க்ரீன்ல அத்தனை பேரும் சிரிச்சு கிளாப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு வந்து என்னுடைய சந்தோஷத்தை எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேன், என்னுடைய சோகத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. ஓகே சூப்பர் சார். அந்த சந்தோஷம் வந்து சீக்கிரம் திரையரங்குகள்ல வந்து வரப்போகுது. மீண்டும் மீண்டும் அந்த படத்தை வந்து பேரண்ட்ஸும் சரி எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்புறோம். அண்ட் எங்க டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் பர்சனல் விஷஸ். February 14th இந்த காதலர் தினம் 2025 காதலர் தினம் அன்னைக்கு 2K லவ் ஸ்டோரி வந்து வரப்போகுது. அதுவே ஒரு மாதிரி நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கு. அதுக்கு பர்சனலா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து நிறைய ஆதரவு வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் தி த்ரீ ஆஃப் யூ. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.